சூரியன், ராகு, சனி, செவ்வாய், கேது. இந்த 5 கிரகங்கள் 2லயோ 7லயோ 8லயோ, அது 5 கிரகங்களும் ஒண்ணு சேர்ந்தல்ல. இந்த 5 கிரகங்கள் அப்படி இருந்தால் மேக்சிமம் அந்த ஜாதகம் அவாய்டு பண்ண வேண்டும். இதுல 7ஆம் இடத்தில் ராகுவோ சனியோ இருக்கிறதா இருந்தால், அதே மாதிரி 2ஆம் இடத்தில் இந்த கிரகங்கள் இருக்கிறதா இருந்தால் அது புனர்விவாக யோகத்தை காட்டுறது. 7ஆம் இடம் மங்கல்ய ஸ்தானம், கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒரு குடும்பம் ஆகிறது, அது 2ஆம் இடம். அப்போ 7லயோ 2லயோ இந்த பாப கிரகங்கள், ஒண்ணுக்கு அதிகம் பாப கிரகங்கள், அதாவது சூரியன், சனி, ராகு, செவ்வாய், கேது, இந்த பாப கிரகங்கள் ஒண்ணுக்கு மேல் பாப கிரகங்கள் இருந்தால் அது புனர்விவாகத்தை காட்டுறது. அப்படின்னா ஒரு கல்யாணமாகணும், பிரபலமாகணும், பிரிஞ்சு போகணும், அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் நடக்கணும். அப்படி நடந்தா கூட சந்தோஷகரமான ஒரு ஃபேமிலி லைஃப் உண்டாகாது, அப்படித்தான் அர்த்தம்.